ஒரு புருஷனை மனைவியை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொர்க்க நரகம்னா என்ன மாமா, ஒருவேளை நாம் 2 பேரும் போகிற இடம் தான் சொர்க்கமா அப்படின்னுச்சு. நாம் 2 பேரும் போகிற இடம் ஒரு காலத்தில் அது சொர்க்கம் ஆகாது, மாமா மட்டும் போகிற இடம் சொர்க்கம். அப்போ நான் எங்கே போவேன், நீ நரகத்துக்கு தான் போவேன். அது சரி விடுங்க, நீங்கள் எப்பயும் அப்படி தான் பேசுவீங்க. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? சொர்க்கமா இப்படி மாமா உள்ளே நுழைஞ்சன்னா சொர்க்க வாசல்ல ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை அழகிகள்லாம் கையை பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ என்ன, நீ நரகத்துக்குள்ளே போனீன்னா ஒரு கருப்பு குரங்கு வந்து தான் உன்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். ஒரு இடத்துல சொன்னேன், கல்கத்தாவிலேருந்து ஒரு 23 வயசில் பையன், பாம்பேலேருந்து ஒரு 23 வயசு பையன், சென்னையிலேருந்து ஒரு 23 வயசு பையன், 3 பேரும் ட்ரெயினில் பயணம் பண்ணுறான். 3 பேரும் டைம் பாஸ் பண்ணணும். 4 மணி நேரமாக போகிறதுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆகும்டா. அதுக்குள்ளே ஒரு டைம் பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேம் விளையாடலாம்னா கேமை முதல்ல கல்கத்தா பையன் தான் ஆரம்பித்து வச்சா. அந்த 3 பேரில் யார் பெரிய பணக்காரன் ஆரம்பிக்கலாமாடா, கேம் வைக்கலாமாடான்னா கேம் எதுவாச்சு வச்சவனே என்ன பண்ண, டக்குன்னு ஆரம்பித்தான். 500 ரூபா நோட்டை பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படி சுருட்டான், புகையாக விட்டான். நான் தாண்டா பணக்காரன்னு அவன் நிரூபித்தான். அவன் என்ன பண்ணான், பாம்பே பெரிய முதலாளி, மில் முதலாளியுடைய பையன் இல்லையா, 1000 ரூபா நோட்டை எடுத்து சுருட்டினா புகையாக விட்டு நான் தாண்டா பெரிய பணக்காரன்னா 500க்கு 1000க்கு மேலே நோட்டு கிடையாது. நம்ம பையன் பேபேன்னு முழிப்பான்னு இந்த தமிழ்நாட்டு பையன் தோத்துட்டான்னு அவன் 2 பேரும் முடிவு பண்ணான். இவனா பிரீப் கேஸை தேர்னா செக் புக்கை எடுத்தான் 1 லட்சம்னு எழுதுனான். அப்படியே கீழ்ச்சான், அப்படியே சுருட்டினா புகையாக விட்டான்யா. புகையாக விட்டுட்டு சொன்னான் பாருங்க, அடுத்த கேள்வி, யார் பெரிய பணக்காரன் தெரியுமாடா, தனக்கு 1 ரூபா கூட நஷ்டம் வராம ஜெயிக்கிறவன் தான்டா பணக்காரன். சொன்னேன்ல, 4ஆம் கிளாஸ்ல ஓராசிரியர் பள்ளி எத்தனை மாசத்துல கிளாஸ் வைக்கிற போது நாங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு என்னடா பாடம்னார், சயின்ஸ் பாடம் சார்னா. சயின்ஸ்ல என்ன பாடம், லெசன் சொல்றான்னார், மனிதனை பத்தி பாடம் படிங்கடான்னாரு. நான் தான் எப்பயுமே கிளாஸ்ல படிக்கிற ஆளு. திடீர்னு அவர் என்ன பண்ணாரு, எனக்கு உடம்பு சரியில்லடா, ஒரு மாதிரியா இருக்குதான்னு சொல்லி சட்டையை அவுத்துட்டு பனியனை அவுத்துட்டு கட்ட பெஞ்சில் அப்படி சாஞ்சாரு பாருங்க. 5 நிமிஷத்துல அப்படி தூக்கம் வந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல ஜீப்பு சத்தம், டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு வாசல்ல. அலறி அடிச்சு எழுந்து வந்தவர் எங்க வாத்தியார் பயப்படல சார், எப்படிப்பட்ட மகான் பாருங்க. எங்க முன்னாடி வந்தார், கட்டின 4 முழ வேஷையோட அப்படியே நின்னாரு. நின்னுட்டு சொன்னாரு, டேங்கெல்லாம் பாரு, வயிறு ஏய் புருஷோத்தமா நல்லா பாரி, கிலா எலும்பு, நுரையீரல், இருதயம். டெப்டி இன்ஸ்பெக்டர் ரிவர்ஸ்ல போய் உள்ளே வரல, கார்ல உட்காந்து கண் கலங்குறாரு. டிரைவர் கேட்டான், என்ன நடந்தது? அந்த தெய்வத்தை கூப்பிட்டு இருந்தவையா. நான் ரொம்ப ரசிப்பேன் சார், பையனை ரசிப்பேன். நான் எங்க இக்கு விட்டு போச்சு இச்சு விட்டு போச்சுன்னு கேட்ட கதையே கிடையாது. அவன் எழுதுவான் சார், கவிதை என்ன அழகா எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு. நான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன் சார். ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறத பத்தி ஒருத்தன் எழுதினான் சார். சுசுகிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். இதை விட என்ன சார் எழுத முடியும் 2 வரியில? அவன் என்ன பிரில்லியண்டா இருக்கிறான் தெரியுமா? நீங்க அவன் சிந்தனையாளனான்னு பாக்குறான். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரீங்கன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான் சார். எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறான்னு கேட்டிருந்தான். அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டான் சார், 2 மார்க் போட்டான். ஏன் தெரியுமா? அவன் தான் சிந்திக்கிறான். 39 பேரும் பாரதியார் எழுதலாம், யோசிக்கல, படிக்கிறான் பாத்தீங்களா, வாசிக்கிறான் பாத்தீங்களா கேள்விய. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரீங்கன்னா அனைவரும் ஆண்டு விட்டனர் எழுதலாம். ஃபுல் மார்க் போட்டேன். ஏன் அப்படி ஒரு ஆளை காட்டுன்ட்டானா நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா காப்பான் சார். அவன் இருக்கிற காலமே வேற, கூகுள்ல கேட்கிற காலம். சந்தோஷமா பாருங்க, டிவி கூட பாருங்க. நான் வேணான்னு சொல்லலை, நான் கூட டிவி பார்த்து அதில் நல்ல சிலதெல்லாம் சில தர்மத்தை புரிஞ்சுக்கின்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை, பிரபு வராரு நகை வாங்கன்றாரு, ராதிகா மேடம் வருது அடகு வையன்னுது, விக்ரம் வராரு வித்துருன்றாரு. இன்னமா குழப்பறானுங்க. ஒருத்தன் வாங்குன்றான், ஒருத்தன் அடகு வையன்றான், ஒரு ஆள் வித்துருன்றான். அவன் வாங்குறதா அடகு வைக்கிறதா விற்கிறதா ஒன்று கஷ்டம் சார். 6 மாதத்துக்கு முந்தைய எங்கள் கிராமத்துக்கு போகிறோம். விழுப்புரம் பக்கத்தில் பனமலைப்பேட்டைன்ற எங்கள் கிராமத்துக்கு நான் போகிறோம். பழைய காலத்து நண்பன் பரந்தாமன்னு பேர், பார்த்து பல வருஷம் ஆச்சு. மழை வேறு லேசாக தூறுது, மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம், பழைய காலத்து ஓட்டு வீடு. அவன் ஆனந்தமாக உள்ளே உட்காந்துங்கிறான், வெளியிலே நிற்கலாம் போலுக்குது, அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது. ஏன்டா பறந்தாமா ஓடு மாற்றக்கூடாதான்னு. இப்போ எப்படி மாற்ற முடியும், மழை பெய்யுதேன்னா. அதெல்லாம் வந்துட்டு இப்படி கேட்டானே சொல்லிட்டு, சம்மரில் மாற்றலாம் இல்லையடா, அப்போ ஏன் மாற்றலைன்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னா. நம்மளும் ஒருத்தன் ஃப்ளாட் ஆகிட்டான் சேர்லேயே. டேபிளில் ஒரு செல் அடிக்குது, தொடலை சார், மனசாட்சியோட தொடலை. 3ஆவது தரையும் அடிக்குது, தொடலை. 4ஆவதோட செல் அடிக்குது. எடுத்துட்டு
ஹலோண்ணா, எப்போ வருவீங்க? அவசியம் சொல்லணுமா? நானே வருவேன். கார்டு கொடுத்து பர்த்டேவுக்கு ஒரு கம்மல் வாங்கி சொன்னீங்களே, அரை சவரில் அவ்வளவு நல்லா இல்லை, ஒரு சவரில் சூப்பராகுது, வாங்கிக்கோ. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் அடிக்குது. ஜவுளி கடையில் 5000 ரூபா பட்டு போட அவ்வளோ லுக்கா இல்லை, 7000ல் சூப்பராகுது, வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோ. பின்னாடி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் பாருங்க, ஏண்டா ஒரு குவார்டர் வாங்கி கொடுறான்னு உன்னை நான் கெஞ்சின்னு கெஞ்சனே, இல்லை கால்லாம் இல்லைன்ட்ட, அரை சவரனுக்கு பதிலாக ஒரு சவரம் வாங்கு, 5000க்கு பதிலாக 7000 வாங்குன்னு சொல்றியே, மனசாட்சி டேய் நிறுத்து. அது எவன் போகணுன்னு தெரியல.